தமிழ் சொந்தங்களாக இருக்கும் டேப் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வைகரை கிளாஸ்ல 46வது கிளாஸ் வந்து பாக்குறோம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, அதுவும் 11 கீழ்கணக்குல நம்ம 6வது கிளாஸ் பாக்குறோம். சரியா, 11 கீழ்கணக்குல 6வது கிளாஸ். ஸோ டாபிக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து முதுமொழி காஞ்சியும் தென் கைநிலை இந்த ரெண்டையும் பாக்குறோம். சரிங்க, ஸோ இதோட நம்ம 11 கீழ்கணக்கு 17 பார்த்தாச்சு. சரியா, திருக்குறள் மட்டும் இருக்கும், அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஸோ இன்னையோட நம்ம இது முடிச்சிருக்கோம், சங்க இலக்கியம் முடிக்கிறோம், சங்கம் அறிவிய கால இலக்கியம் முடிக்கிறோம். சங்க இலக்கியத்துல 8 தொகை 10 பாட்டு காப்பியங்கள் முடிச்சோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன 11 கீழ்கணக்கு. சரிங்களா, ஸோ அப்போ கண்டினியூ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இது வரைக்கும் நம்ம தமிழ் லிட்டரேச்சர்ல கிட்டத்தட்ட பாதி தாண்டிட்டீங்க, அவ்வளோ முடிச்சிட்டீங்க. சரியா, ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்ன, முதுமொழி காஞ்சி தென் என்னது கைநிலை அப்படிங்கிறது. சரியா, இந்த ரெண்டே வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதுல முக்கியம் அப்படின்னு சொன்னா முதுமொழி காஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைநிலையை விட நமக்கு இம்பார்ட்டன் என்ன அப்படின்னு கேட்டா முதுமொழி காஞ்சி. சரி, இந்த முதுமொழி காஞ்சி இருக்கு இல்லையா, யாருங்க இதை வந்து ஆசிரியர் அப்படின்னா கூடலூர் கிழார். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஐங்குறு நூறுன்னு ஒரு நூல் உண்டு இல்லையா, படிச்சிருப்போம். அதை தொகுத்தவர் யாரு, புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அப்படின்னு. அவரும் இவரும் ஒன்னா அல்லது வேறு வேறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய சர்ச்சைகள் வந்து இருக்கு. சரிங்க, பொதுவாக சொல்றது அவர் வேற இவர் வேற அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இதை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டா கூடலூர் கிழார். மொத்தம் ஒரு 10 பாட்டு இருக்கும். சரிங்க, மொத்தம் 10 பாட்டு, அதாவது 10 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. சரியா, 10ஆ டிவைட் பண்ணி ஒரு பிரிவுக்கு 10 பாடல் அப்படின்னு சொல்லிட்டு 100 பாட்டு வச்சிருப்பாங்க. அப்படிங்க முதுமொழி காஞ்சிய 10 பிரிவா பிரிக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு பிரிவுக்கு எத்தனை 10 பாடல். ஸோ அந்த மாதிரி வச்சு பாடினதால இதுல 100 பாடல் வரும். 10 பிரிவுக்கு 10 பாடலா 100 பாடல் வரும். சரிங்க, இந்த நூலை அதிகமா மேற்கோள் காட்டினது யார் அப்படின்னா, உச்சி மேற்கோள் புலவர் நச்சினார்க்கு இனியர். உச்சி மேற்கோள் புலவர் நச்சினார்க்கு இனியர், இவர் தான் இந்த பாடலாம் அதிகமா மேற்கோள் காமிச்சிருக்காரு. பொதுவாக நச்சினார்க்கு இனியர் அதிகமா மேற்கோள் காட்டி எழுதுவாரு. ஸோ இதுலயுமே அதிகமா மேற்கோள் இந்த பாடல் அதிகமா மேற்கோள் காட்டினது யாரு, நச்சினார்க்கு இனியர் ரொம்பவே மேற்கோள் காமிச்சிருக்காரு. சரியா, ஓகே. முதுமொழி காஞ்சினா என்னங்க அப்படின்னா, காஞ்சி திணையில ஒரு துறை நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. முதுமொழி காஞ்சி துறையில வந்து புறநானூர்ல ஒரு பாட்டு பார்த்தோங்க, அவருக்கா இந்த பாட்டுங்க, நம்ம தலையானங்கானத்து செருவன்ற நடிகழனை பத்தி குடப்புலைவனார் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அவருக்குலாங்க புறநானூர்ல நம்ம படிச்சோம், ஏன் வந்துருச்சா இந்த பாட்டு. வானுட்கும் வடிநீன் மதில் அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சோமா, வானுட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சோமாங்க. செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும். இந்த பாடல்ல வந்து அந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்லாம் வருவாங்க, ஞாபகம் இருக்கா. அந்த பாடலுமே முதுமொழி காஞ்சி தான். அதாவது காஞ்சிங்கிறது என்ன, நிலையாமை பத்தி சொல்லக்கூடியது. காஞ்சி திணை அப்படிங்கிறது நிலையாமை பத்தி சொல்லக்கூடிய பாடல்களை தான் காஞ்சி திணை பாடல்கள் சொல்லுவோம். அதுலயுமே நிறைய துறை இருக்கு இல்லையா, பொருண்மொழி காஞ்சி துறை, முதுமொழி காஞ்சி துறைன்னு சொல்லுவோம். ஸோ அதுல பொருண்மொழி காஞ்சி துறை வந்து நம்ம இந்த பாட்டுல படிச்சோம். கடலூர் மாய்ந்த இளம்பெரு எழுதியிருக்காரா, புறநானூர்ல இந்த பாட்டு எழுதியிருப்பார்லங்க, நல்ல பாட்டுங்க. எஸ், உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் தமியர் உண்டலும் இல்லரே அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சோங்க அவருக்கா. ஸோ அந்த பாட்டு எழுதுனது வந்து பொருண்மொழி காஞ்சித்துறை. ஏன்னா கடலூர் மாய்ந்த இளம்பெருவெழுதிக்கு ஒரு டவுட்டு. ஸோ அதுக்காக கிடைச்ச ஆன்சர் தான் அந்த பாடல். அதான் அவருக்கு கிடைச்ச பொருளை மொழிகிறாரு, அதாவது சொல்றாரு. காஞ்சினா நிலையாமை, காஞ்சி அதை நிலையாமை பத்தி அவருக்கு கிடைச்ச ஒரு விடையை நம்ம கிட்ட சொல்றாரு. அதான் பொருண்மொழி காஞ்சித்துறை. முதுமொழி காஞ்சித்துறைனா என்ன, அதாவது முதுமொழி காஞ்சின்னா என்னன்னா, காஞ்சிங்கிறது நிலையாமை பத்தி சொல்றது, மொழினா மொழிகள் நம்ம கிட்ட சொல்றது. முதுமொழி அப்படின்னா என்னது, ஒரு சான்றோருடைய சொல். ஒரு சான்றோர், சரியா, ஒரு சான்றோர் அவர் வந்து நமக்கு அட்வைஸ் பண்றது, இப்படி பாடுறதுதான் முதுமொழி காஞ்சி துறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைப்ல பாடினதுனால இதுக்கு பேரே முதுமொழி காஞ்சி. ஓகேவாங்க, முதுமொழி காஞ்சி துறை என்னன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் சொல்லியிருப்போம். இதுல ஒவ்வொரு பாட்டுலையுமே ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, முக்கியமான இதெல்லாம் சொல்றாங்க. என்னன்னு பார்ப்போமா, இதோட பாவை வந்து குறள் தாழ் இசை அப்படின்னு சொல்லுவாங்க. குறள் தாழ் இசையில் எழுதப்பட்டது. ஸோ இது வரைக்கும் பார்த்தப்பெல்லாம் ஆசிரியப்ப வெண்பால பார்த்திருப்போம். இது என்னது, குறள் தாழ் இசை. இப்போ பாருங்க, இது வந்து சொன்னோமா, முதுமொழி காஞ்சி துறையில வந்து சரி, முதுமொழி காஞ்சியில வந்து 10 பிரிவு இருக்கும். ஒவ்வொரு பிரிவுக்கும் 10 பாட்டுங்க. அந்த 10 பிரிவு இதுதான். சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, தூவா 10, அல்ல 10, இல்லை 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்து 10, தண்டா 10. ஸோ இப்படி 10 நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 10 இருக்கு இல்லையா, ஒவ்வொரு 10லையும் 10 பாடல். சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவா 10, அல்ல 10, இல்லை 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10. 10 இருக்கு. 10 100 பாடல் இருக்கு. சரியா, இப்போ முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூல் எழுதினது யாரு,
கூடலூர் கிழா. இந்த நூல்ல வந்து 10 பிரிவுகள் இருக்கும். ஒரு பிரிவுக்கு 10 பாட்டுன்னு சொல்லி 100 பாட்டு இருக்கும். ஒவ்வொன்றுமே எப்படி இருக்கும்னு சொன்னோம். இந்த மாதிரி முதுமொழி காஞ்சிங்கிறது என்ன அப்படின்னா காஞ்சி திணையுடைய ஒரு பிரிவு. காஞ்சி திணையுடைய ஒரு பிரிவு. சரியா? ஓகேங்க. ஸோ இதைத்தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. இதுல வந்து நம்ம ஸ்கூல் புக்ல ரொம்ப கேட்ட கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே முதுமொழி காஞ்சி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? ஸோ 11 கீழ்கணக்கிலே முக்கியமானது அப்படின்னா நம்ம பழமொழி 400, நாலடியார், அது நாலடியார் நான்மணிக்கடிகை, அப்புறம் நம்ம இது படிச்சிருப்போம் இல்லையா மருந்து நூல்கள், ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், அந்த 3, நாலடியார் நான்மணிக்கடிகை, அந்த 3 மருந்து நூல்கள், அதுக்கப்புறம் இந்த பழமொழி 100, பழமொழி 400, ஆச்சாரக்கோவை, அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரிப்பீட் ஆகக்கூடிய. இப்ப நம்ம பார்ப்போமா, இதுல வந்து என்னது முதுமொழி காஞ்சி இருக்கு இல்லையா, இதுல 10 பாடல் கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம். ஆர்கலி உலகம் அப்படின்னு சொன்னா ஆர்கலி என்னங்க, கடல்னு சொல்லுவோம். சரியா? ஆர்கலி என்னது, கடலால் சூழ்ந்த, கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதியில வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் நாங்க ஒண்ணு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கலி உலகத்து மக்களுக்கெல்லாம் என்ன, கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்களுக்கு நாங்க சில செய்திகள் சொல்ல போறோம். இதுதான் ஆர்கலி உலகத்து மக்களுக்கெல்லாம். சரி, என்ன சொல்ல போறோம் பாப்போமா. ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை. ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை. ஓதல்லாம் நீங்க படிக்கிறது, படிக்கிறது வரை சிறந்தது என்னது, ஒழுக்கம். ஓதல்லாம் என்னது, படிக்கிறது. படிக்கிறதால சிறந்தது என்னங்க, டிசிப்ளின் இல்லையா? ஓகே. அடுத்து, காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல். காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்லுங்க. அல்ல, காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல்னா காதல் அப்படிங்கிற என்ன, அன்பு. அன்பு அன்பு செலுத்துறதை விட சிறந்தது மற்றவங்க நம்மளை விரும்புறது. சரிங்களா? மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை. மேதை இவரும் சொல்லலாம், இவர் ரொம்ப படிச்சவர், இவர் படித்த மேதை அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி மேதைங்கிற பேர் வாங்குறதை விட சிறந்த என்ன தெரியுமா, கற்றது மறவாமை. அது எப்படிங்க படிச்சது மறக்கும், நல்லா மனப்பாடம் பண்ணா மறக்காதுல்ல, அப்படி சொல்லக்கூடாது. சரியா? கற்றது மறவாமைன்னா படிச்சதை மறக்காம இருக்கிறது இல்ல, அதை லைஃப்ல ஃபாலோ பண்றது. சரியா? படிச்சது ஒண்ணு, இன்னொன்னு செய்யறது ஒண்ணா இருக்கக்கூடாது. இதைத்தான் சொல்றாங்க, படிச்ச மேதையா இருக்கிறத விட படிச்சதை லைஃப்ல ஃபாலோ பண்ணோம். இதுக்கு ஏத்த திருக்குறள் நீங்க சொல்லிடலாமா? நீங்க சொல்லிருங்க. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமைன்னு சொன்னோம். கற்றது மறவாமை என்னங்க, படிச்சபடி படிச்சதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? படிச்சதை நல்லா படிக்கணும், அதை லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். இந்த 3வது வரிக்கு இணையான திருக்குறளை நீங்க கமெண்ட்ல சொல்லுவீங்களா? சரியா? நாளைக்கு சொல்லிருங்க. சரிங்க. இந்த நம்மளோட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கூட சொல்வார் இல்லையா, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே அப்படின்னு சொல்வார் இல்லையா. படிச்சதை படிப்போட விட்டுறாம, புக்கோட தூக்கி படிச்சு தூர போட்டுறாம, அது லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. மேதையா இருக்கிறத விட இது கற்றது மறவாமை, அதுதான் சிறந்த பண்பு. அடுத்தங்க, வன்மையில் சிறந்தென்று வாய்மை உடைமை. வன்மை என்ன, வள்ளல் தன்மை. சரியா? வள்ளல் தன்மை, அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மையோட சிறந்தது என்ன அப்படின்னா வாய்மை உடைமை. வாய்மை என்னங்க, வாய்மைனா பொய் பேசக்கூடாது, சொன்னபடி நடக்கணும், அதுதான் சொல்றது. சரிங்க? பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, எல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் வாய்மைன்னு சொல்றோம். சரிங்க? ஓகே. அப்போ வன்மையில் சிறந்தென்று வாய்மை உடைமை. அப்போ நம்ம வள்ளல் தன்மையோட இருக்கிறத விட உண்மை தன்மையோட இருக்கணும். சரியா? அடுத்து, இளமையில் சிறந்தென்று மெய்ப்பிணியின்மை. பிணினா தெரியல, நோய். இளமையா இருக்கிறத விட நோய் இல்லாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறோம். சரிங்க? ஐயோ வயசான தோற்றமாயி போச்சே அப்படின்லாம் யோசிக்க கூடாது. நோய் இல்லாம இருக்கமா, அதுதான் முக்கியம். சரியா? இளமையா இருக்கிறத விட நோய் இல்லாம இருக்கிறது முக்கியம். ஓகே. அடுத்துங்க, நலன் உடைமையின் நானும் சிறந்தன்று. நலன் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, செல்வம். சரியா? நலன் உடைமையின் நானும் சிறந்தன்று. ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கிறத விட, செல்வ செழிப்பா என்கிட்ட அப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லா செல்வம் இருக்குன்னு கர்வமா இருக்கிறத விட என்ன சொல்றாங்க, நானும் சிறந்தன்று. அதாவது தீய செயல்களை செய்யறதுக்கு வெக்கப்படணும், அதுதான் சிறந்தது. என்கிட்ட செல்வங்கள் இருக்கு, 4 பேர் இருக்கக்கூடிய சபையில நான் முன்னாடி இருக்கிறேன், கர்வமா என்னால இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதை விட தப்பு செய்யறதுக்கு பயப்படணும், வெக்கப்படணும், அது சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. குலன் உடைமையின் கற்பு சிறந்தன்று. குலன் உடைமை, குலன்னானது குடும்பம். சரியா? குடும்பம், குடும்ப சிறப்பை விட, சரியா, என் தாத்தா 18 பட்டிக்கு நாட்டாமையா இருந்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, நாங்கெல்லாம் பெரிய ஜமீன் அப்படின்னு சொல்றதை விட நாங்கெல்லாம் பெரிய நிலக்கிழார்,
எங்களுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் சொத்துலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதை விட எது சிறந்தது? கற்பு சிறந்தன்று. கற்புங்கிறது ஒழுக்கத்தை சொல்லியிருக்காங்க, இல்லற ஒழுக்கத்தை சொல்றாங்க. சரிங்க, சோ அதை சொல்றாங்க. குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. அடுத்து கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. கற்றலின் கற்றாரை வழிபடுதல். சரிங்க, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் என்ன? கற்றல் அப்படிங்கிறது நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஓகே. ஆனா கற்றாரை வழிபடுதல் நம்ம நிறைய டிகிரி முடிச்சதை விட படிச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுதான் வழிபடுதல்ங்கிறது மரியாதை, கற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறது, இது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். கற்றலின் கற்றலை வழிபடுதல் சிறந்தன்று. செற்றாரை செறுத்தல் தற்செய்ய சிறந்தன்று. செற்றாரை செறுத்தல். செற்றார்னா யாரு? பகைவர். பகைவரை செறுத்தலானது பகைச்சுக்கிறத விட தற்செய்ய சிறந்தன்று. நம்ம கிட்ட ஒருத்தங்க சண்டை போடுறாங்க, நமக்கு கெடுதல் பண்றாங்கன்னா அவங்ககிட்ட சண்டை போடுறதோ கெடுதல் பண்றதோ நல்லது இல்ல, அவங்களுக்கும் நல்லது பண்ணணும். அதான் செற்றாலை செறுத்தலில். சண்டை போட்டவர்கிட்ட சண்டை போடுறதை விட தற்செய்கை, அவங்களுக்கு நாம என்ன பண்ண போறோம்? அதுதான் கெடுதல் இல்லை, இன்னும் நல்லது பண்ண போறோம், அதுதான் சிறப்பு. சரியா? ஓகே, லாஸ்ட்ங்க. முன் பெருகலின் பின் செருகாமை நன்று. முன் பெருகலின் பின் செருகாமை நன்று. முன்னாடி இருந்ததை விட அதிகமாகிறது இல்லையோ, குறையாம இருக்கு. என்ன சொல்றோம்? இப்போ நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சேர்த்து வச்சிருக்காங்க, சொத்துக்கள்லாம் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கூடுதோ இல்லையோ அதை விட குறைஞ்சிடக்கூடாது நம்மளால. அதான் முன் பெருகலின், முன்னாடி இருந்த சொத்துக்களை விட செல்வங்களை விட பெருகலின் அதிகரிக்கிறோமோ இல்லையோ, பின் சிறுகாமை என்று குறைச்சிடக்கூடாது. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. இப்ப 10 விஷயங்கள் என்ன சொல்லிருக்காங்க? ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம், கடலால் சூழப்பட்ட உலகத்தில் வாழக்கூடிய மக்களே, உங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, ஓதலில் சிறந்தது ஒழுக்கம் உடைமை. படிக்கிறத விட சிறப்பு ஒழுக்கம். காதலில் சிறந்தது கண்ணஞ்சல் படுதல். நாம அன்பு செலுத்துறதை விட நம்ம மேல அன்பு செலுத்துறது முக்கியம். மேதைகள் சிறந்தது கற்றது மறவாமை. படிச்ச மேதைன்னு சொல்றதை விட படிச்ச விஷயத்த லைஃப்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றது நல்லது. வன்மையில் சிறந்தது வாய்மை உடைமை. வள்ளல் தன்மையோட நம்ம அள்ளி அள்ளி கொடுக்கறத விட உண்மையா இருக்கணும். இளமையில் சிறந்தது மெய்ப்பிணியின்மை. இளமையா இருக்கிறத விட நோய் இல்லாம இருக்கணும், அதுதான். ஏன் முதுமையில இருந்தால் நோய் இல்லாம இருக்கணும், அதுதான் முக்கியம். நலனுடைமையின் நானும் சிறந்தன்று. செல்வ செழிப்போட செருக்கா இருக்கிற தப்பு செய்யறதுக்கு பயப்படணும், வெட்கப்படணும், அது சிறப்பு. குலனுடைமையின் கற்பு சிறந்தது. நம்ம குடும்ப பெருமையை விட நம்மளோட இல்லற ஒழுக்கம், குடும்ப பெருமையை விட நம்மளுடைய ஒழுக்கம் சிறந்ததுன்னு சொல்லிருக்காங்க. பழைய குடும்ப பெருமையே சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய ஒழுக்கம் என்ன அப்படிங்கிறது. கற்புங்கிறது ஒழுக்கம், ஆண் பெண் எல்லாருக்கும் பொதுவான ஒழுக்கத்தை தான் இங்க வந்து கற்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ குடும்ப பெருமையை விட நம்மளோட பெருமை தான் முக்கியம், அதுதான் நம்மளுடைய ஒழுக்கம். ஓகே, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தது. நாம படிச்சிருக்கோம், ஆனா அதை விட படிச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியும். நான் தான் நிறைய படிச்சிருக்கேங்க ஆணவத்தோடு இருக்கக்கூடாது இல்லையா, அது சொல்லியிருக்காங்க. செற்றாரை செறுத்தலில். செற்றாரை செறுத்தலில் அப்படின்னது நம்ம கூட சண்டை போட்டவங்களுக்கு சண்டை போடுறதை விட தற்செய்ய சிறந்தது, அவங்களுக்கு செய்யக்கூடிய நல்லதுதான் சிறப்பு. முன்பெருகளின் பின் செருகாமை சிறந்தது. முன்னாடி இருந்த செல்வங்களை அதிகரிக்கிறோமோ இல்லையோ, இருக்கிறத குறைச்சிடக்கூடாது, அதான் சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப நம்ம பார்த்தோமா? இப்ப என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? நம்ம வந்து முதுமொழி காஞ்சி அப்படிங்கும் போது ஆசிரியரை பத்தி பார்த்தோமா? கூடலூர் கிழார். அதுல இருந்து 10 பிரிவு, ஒரு பிரிவுக்கு 10 பாட்டு. சோ இதுல எந்த பாவகையில் எழுதியிருக்கிறாரு, இவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? ஓகே, அடுத்த பார்ப்போமா? அடுத்த என்ன இருக்கு? கைநிலை. கைநிலை. சோ இந்த நூலத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா 5 60ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? 5 60 50 5 70 பார்த்தோம் இல்லையா? இது 5 60ன்னு சொல்லக்கூடிய பேர் கூட இதுக்கு வந்து இருக்குதுங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, கைநிலை ஆசிரியர் புல்லங்காடனார். கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் புல்லங்காடனார். இவர் தான் கைநிலை அப்படிங்கிற நூலை எழுதினவர். என்னங்க? புல்லங்காடனார் எழுதினதுங்க. இது எப்படி இருக்குன்னா, அகநூலாவும் இருக்கு, நீதி நூலாவும் இருக்கு. அக ஒழுக்கத்தை பத்தி பேசுது. அக ஒழுக்கத்தை பத்தி பேசக்கூடியது. தலைவன் தலைவி இதோட சேர்த்து ஒழுக்கத்தையும் சொல்லுது. அகநூலாவும் இருக்கு, நீதி நூலாவும் இருக்கு. பாவகை வெண்பா, ஏன்னா 14 கீழ்கணக்குனாலே வெண்பாதான். இது வந்து ஒரு திணைக்கு 12 பாடல் சொல்லி 5 திணைக்கு 60 பாடல், மொத்தம் 5 திணையா. அதுல 5 திணைன்னு வந்தாலும் 5 திணையை தான் பாடியிருப்பாங்க. 5 50 5 60 5 70 பார்த்தோம். எத்தனை மொழி 80 திணைமலை 150. ஸோ இதெல்லாம் 5 திணைகளை பாடும். இதுல 5 திணை பாடியிருக்காங்க. ஒரு திணைக்கு 12 பாட்டுன்னு சொல்லி 60 பாட்டு பாடியிருக்காங்க. முன்னாடி பார்த்தோமா? 5 50 பார்த்தோமா? 5 50ல ஒரு திணைக்கு 10 பாட்டு. 5 50 பாருங்க, ஒரு திணைக்கு 10 பாட்டு. ஸோ 50 பாட்டு. 5 60 இந்த கைநிலை வந்து 5 60ன்னு சொல்லுவாங்க. 5 60ன்னு சொல்றது ஒரு திணைக்கு 12 பாட்டு. ஸோ 5 12 60. 5 70 பார்த்தீங்கன்னா ஒரு திணைக்கு 14 பாட்டு. அப்போ அந்த வரிசை வச்சிருக்காங்க. 5 50 5 60 5 70. இப்போ 5 60ன்னு சொல்லக்கூடிய இந்த கைநிலையை பாண்டவர் யாருன்னா புல்லங்காடனார்.
இதுல பாருங்க அதேதான் சேம் தாங்க, வேற இல்ல. கை நிலையில கை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு பேரு. சரிங்க, கை அப்படிங்கிறது என்ன? ஒழுக்கம், ஒழுக்கமான நிலை அப்படிங்கறதான் கை நிலைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இதுல வந்து 5 திணை 60 பாடல் வந்து பாடிருக்கேன். முழுசா கிடைச்சானா கிடைக்கலங்க, 49 பாட்டு தான் கிடைச்சிருக்கும், முழு பாடலாம் கிடைக்கல. சரியா? ஓகே. அப்ப ஆசிரியர்கள் பாத்தீங்க அப்படின்னா முதல்லங்க கைநிலையோட ஆசிரியர் யாரு? புல்லங்காடனார், 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் கைநிலைன்னு எழுதியிருக்காரு. கை அப்படிங்கிறது என்னது? ஒழுக்கம் அப்படின்னு பேரு. இப்ப கைநிலைனா ஒழுக்கமான நிலை. அதன் இதுல வந்து 5 திணையும் பாடி திணைக்கு 12 நூல் பாடல் எழுதியிருக்காரு. 5 திணையும் பாடியிருக்காரு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. ஒரு திணைக்கு 12 பாட்டும் பாடியிருக்காரு. அப்ப 5 × 12 60. அதனால 5 திணைகளை பத்தி 60 பாடல் பாடினதுனால இதுக்கு இன்னொரு பேரு ஐந்திணை 60. இது அகநூலாவும் இருக்கும், அதே நேரத்துல நீதி கருத்துக்களை சொல்லக்கூடிய நீதி நூலாவும் இருக்கும். எப்படிங்க? அகநூலாவும் இருக்கும், நீதி கருத்து சொல்லக்கூடிய நீதி நூலாவும் இருக்கும். சரியா? இதுல ஆனா முழு பாட்டு கிடைக்கல, 60மே கிடைக்கல. சரிங்களா? இப்ப இங்க ஒரு 2 பாட்டு இருக்கு, அந்த 2 பாட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. என் கையர் தந்த இரவணங்கள் யாம் கடிந்து புன்னையம் காணல் இருந்தேமா பொய்த்து எம்மை சொல்லலம் கூறி நலனுண்ட சேர்ப்பனை என்னை கொல்யாம் காணுமாறு. சேர்ப்பன் இந்த வார்த்தை வந்து எங்க சொல்றோம்னா குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை சேர்ப்பன். சரிங்க, சோ குறிஞ்சி நிலத்தை பத்தி தான் சொல்லியிருக்கேன். குறிஞ்சி நிலத்தை பத்தி தான் சொல்லியிருக்கேங்க. என் கையர் தந்த இரவணங்கள் யாம் கடிந்து புன்னையம் காணல் இருந்தேமா பொய்த்து எம்மை சொல்லலம் கூறி நலனுண்ட சேர்ப்பனை என்னை கொல்யாம் காணுமாறு. தலைவி வந்து தோழிட்ட சொல்றாங்க. பாட்டு ஜஸ்ட் தெரிஞ்சுட்டா போதும். சரியா? புன்னை மரங்கள் இருக்கக்கூடிய காணல் வனம், புன்னை மரங்கள் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள வச்சு பார்த்தோம். சரிங்க, சேர்ப்பன். ஓகே, குறிஞ்சில தலைவன் சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா பொய்னா பொய். தலைவன் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, பார்க்க வருவாரு. பார்க்க வந்துட்டு பொய் சொல்லி நான் வந்து பார்த்துட்டு போறேன், சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வர்றது பார்த்துட்டு போறாரு. சரிங்களா? தலைவன் வந்து செல்வம் தேடிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அடிக்கடி தலைவியை பாக்குறதுக்காக ஏதாவது போய் சொல்லிட்டு வந்தது பார்த்துட்டு போயிடுறாரு. சரியா? தலைவி கேட்கறாங்க, எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா என்ன பண்றாரு அப்படின்னா ஏதாவது போய் சொல்லி காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? ஆனா அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறாரு. இத தலைவி வந்து தோழி கிட்ட சொல்றாங்க, தோழியே என் தலைவன் என் மேல அன்புள்ளவர் தான், அப்பப்போ வந்து என்ன இந்த புன்னை வனத்துல வச்சு பார்த்துட்டு போறாரு. சரிங்களா? பார்த்துட்டு போறாரு. இப்போ அவர் சொல்லிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு போறாரு. இவரை நான் எங்கதான் போய் தேடி கண்டுபிடிப்பேன், அவரோட ஊர் கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி தலைவி ஆதங்கப்பட்டு. அடுத்த பாட்டு பாலை நிலத்தோட வெப்பத்தை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. வெஞ்சுரம் தேர்வோட வெக்கி நின்று அந்தமா சிந்தையால் நீரென்று செத்து தவா ஓடும். அதான் என்ன சொல்றாங்க, பாலை நிலம் இருக்கு இல்லையா, மழை இல்லாம காஞ்சி போயிருக்குமா, அங்க தூரத்துல வந்து பார்த்தா என்ன தெரியும், ஒரு காணல் நீர் சொல்லுவோம் இல்லையா, தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, சிந்தையில் நீர் என்று பாக்குறதுக்கு என்னது தண்ணி மாதிரி இருக்கான். இதை பார்த்து தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு மானெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அங்க இருக்கக்கூடிய பாலை நிலத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் தண்ணி தான் நினைச்சு தண்ணியை தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்குதான். ஏன்னா அங்க தண்ணியே இல்லை. ஸோ தண்ணி குடிக்காம தாகத்தால நான் வறண்டு அந்த வெஞ்சுரம், அதிக வெப்பம், சுரம்னா வெப்பம், அதிக வெப்பம் இருக்கக்கூடிய இந்த பாலை நிலத்துல விலங்குகள் எல்லாம் காணல் நீரை கூட தண்ணி தான் தேடி தேடி ஓடுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பாட்டு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரி, ஆனா முதுமொழி கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சிருக்கோம். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம், முதுமொழி கஞ்சி பார்த்தோம், தென் கைநிலை பார்த்தோம். சில நூல்கள்ல இந்நிலை அப்படிங்கிறதும் நமக்கு வந்து 18 கீழ்கணக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவாக அதெல்லாம் அதிகமாக கேட்டதில்லை, அதனால நம்ம தேவையானதெல்லாம் நம்ம வந்து இதுல இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ 18 கீழ்கணக்கு நூல்கள்ல 17 நூல் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். நாளைய கிளாஸ்னா இதோட ரிவிஷனா இருக்கும். 18 கீழ்கணக்கு நூலுக்கும் நாளைக்கு வந்து ஒரு 20 or 25 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ண போறோம், ரிவிஷன் வந்து பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததான் நீங்க டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஸோ இதே டாபிக்ல இருந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வச்சு ரிவிஷன் பார்க்க போறோம். ஓகே, கண்டினியூ கிளாஸ் கவனிங்க. ஓகே, அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.